நான் இந்த சேனல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது விதைத்த திணித்த ஸ்ட்ராட்டஜி அண்டு டிஎம்கே ஏடிஎம்கே திராவிட கட்சிகள் இவங்க மீது விதைத்த அவதூறுகள் அப்படின்றது மாதிரி கண்டினியூஸாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னும் பல காரணங்கள் இருக்கு. அதுல நம்மளுடைய தோல்விக்கு நாம ஒரு காரணம் அப்படிங்கிறத திமுக அதிமுக அவங்க உணரணும். எதனால அப்படின்னா, இப்போதும் இடதுசாரிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இரண்டு முகமாக இரு பக்கம் சாய்ந்து பேசுவதற்கு முக்கிய காரணம் திராவிட கட்சிகள், அதாவது டிஎம்கேன்னு குறிப்பா சொல்லலாம். தமிழகத்தில் சரியான முன்னெடுப்புகள், அதாவது திட்டங்கள், அரசியல் போக்கு, மக்களுடைய நலத்திட்டங்கள் இப்படி எதுவுமே அவங்க முறையா கண்காணிக்கல, சீரமைக்கல. இன்னைக்கு அந்த ஒரு இடம்தான் நாம் தமிழர் கட்சி திமுகவை விமர்சிப்பதற்கு காரணம், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி அமைத்ததற்கு காரணம் அப்படின்றது மாதிரி நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் தெரியாது, அரசியல் புரிதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து பேசிக்கிட்டே குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க வேற மாதிரி ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு லாங் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்றேன், போய் பாருங்க. கார்த்தி நடிச்ச சகுனின்ற ஒரு படம் வரும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பேட்டு வாங்கி கொடுங்க, பால் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவர் கவுன்சிலர் எலெக்ஷன் அப்போ. எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க கேட்பாங்க, அதுக்கு நீங்க வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் கிரண் அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டு அவங்கள கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அவங்க போற கார்ல பாம்பு வச்சுருவாங்க. அதாவது அரசியல் போக்க மாற்றக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அரசியல், இதுதான் ரியல் பாலிடிக்ஸ். சரிங்களா? அரசியலை திசை திருப்புவதற்காக கையாளக்கூடிய ஒரு முறை இது. வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பும் அரசியல்ல வந்து முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. அரசியல் போக்கு இந்த மாதிரியும் ரியலாவே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து ஒரு கற்பனைக்கு வந்து கொண்டு போகுது.